இந்த தேங்காய் தொழில் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால லாபம் இருக்குங்களா? லாபம் இல்லாதே இன்னைக்கு எல்லாம் பெரிய பெரிய லாரி வாங்குறாங்க, நிலம் வாங்குறாங்க. இப்போ இது வாங்கி நல்லா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அப்போ குடிச்சிக்கலாம் குடிச்சிக்கலாம். ஆனால் எள்ளி நம்ம வெட்டக்கூடாது. எள்ளி வெட்டினா நமக்கு தான் லாஸ் ஆகும். நமக்கு லாஸ் ஆகி போகும். சரிங்க ஐயா. ஒரு தோட்டத்தில் பார்த்தோமா காய் பல விதமாக இருக்கும். சின்ன காய் இருக்கும், பெரிய காய் இருக்கும், நடுத்தர காய் இருக்கும். அதை கழிச்சு நாங்கள் ராசி கவரதை எடுத்துக்கிட்டு சரிங்க அந்த காயை மடிச்சு போட்டு எடுத்துக்குவோம். மடிச்சு போட்டுனா அது எப்படிங்க? மடிச்சு போட்டுனா 1:2 ஒரு காய் எடுத்தா 1:2 2 காய், சின்ன காய் 2 காய் எடுத்து கணக்கு. அது பெரிய காய் ஒரு காய் கணக்கு. 200 காய் 3000 ரூபாயிலிருந்து உரிக்கிறோம். 200 காய் 3000 ரூபாங்கிற காலத்துல இருந்து நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. சரிங்க. கோபி, சத்தியமங்கலம், அத்தானி, கள்ளிப்பட்டி, இந்தாண்ட ஈரோடு, பவானி, அஞ்சுகண்டபாளையம், விளக்கேத்தி, நெத்திமேடு எல்லா ஏரியாவும் இங்க தருமபுரி, பெண்ணாகரம், பாலக்கோடு, பாப்பரப்பட்டி. கொப்பரை விற்கும் போது நமக்கு இந்த மட்டையில நமக்கு கிடைக்குது. இந்த மட்டையை வந்து கயிறு திரிக்கிறவங்களுக்கு கொடுத்துடலாமா? அதுக்கு நாத்து வண்டி இருக்குது. அந்த வண்டிக்காருக்கு சில பேர் உரிக்காம கூட கேட்கலாம் இல்லையா? உரிக்காம எடுத்துக்கலாம். உரிக்காம கேட்பாங்க. உரிக்காம ரோடி ஏற்றிருக்கிறோம். இப்போ உரிக்காம போனா என்ன ரேட்டுங்க, இல்லை உரிச்சு போனா என்ன ரேட்டுங்க? உரிச்சு போனா அதுக்கு வந்து உண்டான கடப்பாறை போட்டு மொட்டைக்காய் ஒழிக்கிறதுக்கு அதுக்கு தனி விலை. தனி விலை. மூட்டைக்கு தனி விலை. சரிங்க ஐயா. ரூசி போடுறதுக்கு தனி விலை. ஊசி போடுறது அது எப்படிங்க? ரூஷா போடுறது அப்படியே. லூசா போடுறது. சரி 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 சரிங்க. அதுக்கு அது தனி, அதாவது முழுக்காயா முழுக்காயா போட்டுக்கிறோம். சரிங்க. இப்போ கொப்பரை பருப்பு போகுதுங்க. பருப்பு அது காங்கியம், ராசிபுரம். சரிங்க. மோர்பாளையம் எல்லாம் போயிட்டு சரிங்க. அப்படி நான் வந்துடுறேங்க ஐயா. கூட்டிகிட்டு போவாங்க. இவருதான் எல்லாரும். ஐயா உங்க பேர் சொல்லுங்க ஐயா. என் பேர் சின்னதுரை. சின்னதுரை. ஆமாங்க. சரிங்க ஐயா. உங்க வயசு என்ன? வயசு 73. 73ங்க. ஆமாங்க. சரிங்க ஐயா. இப்போ எத்தனை வருஷமா தேங்காய் தொழில் பண்றாங்க? 60 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ 13 வயசு சின்ன பையன்லேருந்தே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. தேங்காய் உரிக்கிறது, அது ரோடு ஏற்றுறது. சரிங்க. லாரியில் போய் ஏற்றுவோம், மூட்டை பிடிப்போம். சரிங்க. எல்லாமே இதில் தேங்காயெல்லாம் அடிபட்டு முடி 3000 ரூபாயிலேருந்து உரிக்கிறோங்க. அதாவது காய் 3000 ரூபாயிலிருந்து உரிக்கிறோங்க. 200 காய் 3000 ரூபாயிலேருந்து உரிக்கிறோம். 200 காய் 3000 ரூபாங்கிற காலத்துல இருந்து நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அதான். நீங்க தேங்காய் பிடிப்பீங்கன்னா எந்தெந்த ஊர்லாம் போய் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க? எந்தெந்த ஊர் கொண்டு போய் வித்துட்டு வந்திருக்கீங்க? நான் ஒரு வரிசையா சலகண்டாபுரத்துலேருந்து சரிங்க கோபி, சத்தியமங்கலம், அத்தானி, கள்ளிப்பட்டி, இந்தாண்ட ஈரோடு, பவானி, அஞ்சுகண்டபாளையம், விளக்கேத்தி, நெத்திமேடு எல்லா ஏரியாவும் இங்க தருமபுரி, பெண்ணாகரம், பாலக்கோடு, பாப்பரப்பட்டி, இந்தாண்ட கோபி, சத்தியமங்கலம், மேட்டூர், பவானி, குளத்தூர். சரிங்க. எல்லா இடத்துலயும் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. வாங்கி கொண்டாந்து பாட்டிங்களுக்கு கொடுப்பேன். சரிங்க. எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. சரிங்க. அப்படின்னு இப்போ வந்துங்க ஐயா, இப்போ நம்ம காய் வாங்குறோம் இல்லைங்களா? ஆமாங்க. காய் வந்து ஒரு தோட்டத்தில் பார்த்தோமா காய் பல விதமாக இருக்கும். சின்ன காய் இருக்கும், பெரிய காய் இருக்கும், நடுத்தர காய் இருக்கும். அதை கழிச்சு நாங்கள் ராசி கவரதை எடுத்துக்கிட்டு சரிங்க அந்த காயை மடிச்சு போட்டு எடுத்துக்குவோம். மடிச்சு போட்டுனா அது எப்படிங்க? மடிச்சு போட்டுனா 1:2 ஒரு காய் எடுத்தா 1:2. 2 காய், சின்ன காய் 2 காய் எடுத்து கணக்கு. அது பெரிய காய் ஒரு காய் கணக்கு. சரிங்க. இது ஒரு டவுட் இருந்துச்சுங்க. அது ஒன்று இருக்குங்க. சரிங்க. இப்போ அந்த காய் எடுத்துட்டு வந்துட்டுங்க, இப்போ எது மாதிரி நம்ம இங்கே எப்படி வித்துட்டு இப்போ எப்படிங்க நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து உளிச்சு வெளியூருக்காரருக்கு ரோடு ஏற்றுறோம். சரிங்க ஐயா. ரோடு ஏற்றும் போது அவங்க வந்து எங்களை பார்ப்பாங்க. சரிங்க. அவங்களுக்கு தேங்காயை காட்டி நான் வந்து அனுப்பிச்சு கொடுத்துட்டு தேங்காயை நம்ம அனுப்பிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம சில பேர் உரிக்காம கூட கேட்கலாம் இல்லையா? உரிக்காம எடுத்துக்கலாம். உரிக்காம கேட்பாங்க. உரிக்காம ரோடு ஏற்றிருக்கிறோம். இப்போ உரிக்காம போனா என்ன ரேட்டுங்க, இல்லை உரிச்சு போனா என்ன ரேட்டுங்க? உரிச்சு போனா அதுக்கு வந்து உண்டான கடப்பாறை போட்டு மொட்டைக்காய் ஒழிக்கிறதுக்கு அதுக்கு தனி விலை. தனி விலை. மூட்டைக்கு தனி விலை. சரிங்க ஐயா. ரூசி போடுறதுக்கு தனி விலை. ஊசி போடுறது அது எப்படிங்க? ரூஷா போடுறது அப்படியே. லூசா போடுறது. சரி 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 சரிங்க. அது தனி, அதாவது முழுக்காயா போட்டுக்கிறோம். சரிங்க. இப்போ கொப்பரை பருப்பு போகுதுங்க. பருப்பு அது காங்கியம், ராசிபுரம். சரிங்க. மோர்பாளையம் எல்லாம் போயிட்டு நான் கொண்டு போயிட்டு வந்துட்டு. சரிங்க. அது வந்து கொப்பரை இதெல்லாம் பருப்பு நோண்டி பருப்பு கொண்டு போய் பருப்பு நம்ம அங்கே கொடுத்துட்டு இருக்கிறோங்க ஐயா. சரிங்க. இப்போ வந்துங்க 4 டன் காய் வாங்குறோம்னா அதில் 2 டன் தேங்காய் வரும் இல்லைங்க, முழுசாவே வரும்.
அதில் அந்த கொப்பரை இப்போ அதை கழிச்சு விடுவோம் நாங்கள். அதான் கேட்குறேங்க. தண்ணி ஆடுறது தண்ணி ஆடுற காய் அது ஒரு ரேட்டு. சரிங்க. இதை வந்து கழிச்சு போட்டு நாங்கள் பருப்பு உடைச்சி பருப்பு கொண்டு போய் சேல்ஸ் போடுறோம். சரிங்க. இப்போ வந்து நம்ம ஒரு காய் வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கொப்பரை நம்ம விற்கிறோங்க. ஆமாம். கொப்பரை விற்கும் போது நமக்கு இந்த மட்டையில் நமக்கு கிடைக்குது. இந்த மட்டையை வந்து கயிறு திரிக்கிறவங்களுக்கு கொடுத்துடலாமா? மட்டை அதுக்கு நாற்று மண்டி இருக்குது. அந்த மண்டிக்காரருக்கு சாய்ந்து பண்ணி அள்ளி விட்டு நாற்று அவங்களுக்கு கயிறு திரிக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். கயிறு திரிக்கிறவங்க எடுத்துக்கலாம். இப்போ இன்னொன்றுங்க, இப்போ நம்ம பருப்பு எடுக்கிறோம், தேங்காய் பருப்பு எடுக்கிறோம். அப்போ தொட்டாங்குச்சி கிடைக்கும். அந்த தொட்டாங்குச்சி அது ஒரு திருத்தல அதை அள்ளி உட்டை கட்டி அது ரோடுக்கு ஆகிற மாதிரி இருந்தால் அதையும் அள்ளி விடலாம். அது ஒரு டன்னு கணக்கு 25,000 இப்போ போயிட்டு இருக்கு. 25,000 கணக்கு போயிட்டு இருக்குது. இப்போ அதுவும் ஒரு நமக்கு ஒரு லாபம். பருப்பும் லாபம் இருக்கு, இந்த மட்டையிலையும் லாபம் இருக்கு, தொட்டிலையும் லாபம் இருக்கு. கொப்பரையும் கொஞ்சம் விலையும் அதிகமாக போகும், தேங்காயோட அதுவும் கொஞ்சம் அதிகமாக போகும். அதாவது இப்போ வந்து எது உங்களுக்கு இப்போ ஒரு தொழில் நம்ம பண்ணோம்னா காயில் லாபம் இருக்குங்களா ஐயா, இல்லை கொப்பரை லாபம் பருப்பில் இருக்கு? எல்லாமே ஆவரேஜ் பண்ணி நாங்கள் அள்ளிக்கிட்டு வரும்போது அதில் எல்லாமே லாபம் இருக்கு. நம்ம எது பண்ணாலும் சரி எல்லாம் பண்ணிக்கலாம். எது பண்ணாலும் சரி, தொட்டியும் விற்றுக்கலாம், மட்டையும் விற்றுக்கலாம், பருப்பும் விற்றுக்கலாம். சரிங்க ஐயா. தேங்காய் முழுசா ஏற்றுற மாதிரி இருந்தாலும் அதையும் ஏற்றிக்கலாம். சரிங்க. இப்போ வந்து ஒரு மரத்தை நம்ம குத்தகை எடுக்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மரத்தில் தேங்காய் மட்டும்தான் நமக்கா? அதான் வர ஐயா வரங்க ஐயா, வரேங்க. இல்லை ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துட்டு வந்துடுறேங்க. ஒரு 2 நிமிஷங்க. ரெண்டு நிமிஷங்க. ஒரு முக்கியமான கொஸ்டினுங்க. அப்புறம் நம்ம மரம் முடிக்கிறதா இருந்தா மரம் வந்து 1500 2000 ரூபா ஒரு மரங்க. ஆமா, 2500 இருக்குது. மரத்தை பொறுத்த வரைக்கும் சரிங்க, நல்ல தரமா நம்ம எப்படி பார்த்து பிடிக்கிறோமோ அது மாதிரி பிடிச்சிக்கோ. சரிங்க. இப்போ ஒரு மரத்தை பிடிக்கிறோம்னா அந்த மரத்துல தென்னை மட்டை அதெல்லாம் நமக்குங்களா? இல்ல அவி காட்டுக்காரருக்கு மட்டை காட்டுக்காருக்கு செக்கு மட்டையும் அவியலுக்கு, மட்டையும் மீதி வந்து கொலையும் அவியலுக்கு. காய் எடுத்துக்கிட்டு நம்ம வந்துடலாம். காய் இளநீ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இளநீ அப்போ குடிச்சிக்கலாம். ஆனால் இளநீ நம்ம வெட்டக்கூடாது. இளநீ வெட்டினா நமக்கு தான் போகும், லாஸ் ஆகும். நமக்கு லாஸ் ஆகும். சரிங்க ஐயா. இப்போ இந்த தேங்காய் தொழில் இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறதுனால லாபம் இருக்குங்களா? லாபம் இல்லாதே நீங்கள் எல்லாம் பெரிய பெரிய லாரி வாங்குறாங்க, நிலம் வாங்குறாங்க. இப்போ இது வாங்கி நல்லா இருக்கும். அதனால தேங்காய் தொழில் ஒரு அருமையான தொழில். எது எடுத்தாலும் நமக்கு கெட்டு போறதில்லை. அப்படின்னு காஞ்சி போனாலும் கொப்பரையா போயிடும். கொப்பரையா போனாலும் நமக்கு பணம் ஆயிடும். அதாவது இந்த மட்டையாகவும் பணம் ஆயிடுது, தேங்காய் தொட்டாங்குச்சினா ஆகுது, பருப்புனாலே ஆகுது. எல்லாமே காசு தான். சரிங்க ஐயா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐயா வந்து 63 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஐயா 77ங்க. 63 வருஷம் இந்த வேலையில இருக்க தொழில் தொடங்கி பண்ணிட்டு இருக்காருங்க. வெற்றிகரமாக பண்ணிட்டு இருக்காரு. தொழில் தொடங்க நினைக்கிறவங்க இது மாதிரி பண்ணலாம். அப்புறம் காய் வேணுங்கிறவங்களுக்கும் ஐயாவோட நம்பருங்க நான் அதில் போட்டு விட்றேங்க. நீங்கள் காய் வேணும் அப்படின்னாலும் கொப்பையாக இருந்தாலும் சரி, பருப்பாக இருந்தாலும் சரி, முழு தேங்காயாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நீங்கள் ஐயாவோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாங்க, வாங்கிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க ஐயா.